தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஸோ நான் எப்படி வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நம்புகிறேன். ஸோ ஜெனடிக் ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 33:9, ஜெனசிஸ் சாப்டர் 33:9. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். யாக்கோபு சில ஆசீர்வாதமான சில கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது அழகாய் சொல்லுகிறான். யாக்கோபு என்ன சொல்லுகிறான்? எனக்குரியது எனக்கு போதும், எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும். வெகுமதிகளை வாங்காத ஏசா, யாக்கோபை பார்க்க வந்த ஏசா, யாக்கோபை பார்க்க கொல்லுவேன் சொன்ன யாக்கோபை ஏசா ஏசா சொன்ன யாக்கோபை நான் கொல்லுவேன், தகப்பன் கண்ணு மூடுன்னு சொன்னாரு. ஏன் கொல்லல? யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்த்து ஏசா சமாதானத்தோடு ஒப்புரவாக வந்தான். உன்னை ஒருவன் கொல்லுவேன், உன்னை அழிப்பேன், உன்னை நாசம் பண்ணுவேன், உன் தெருக்கு கொண்டு வருவேன் என்று பலர் சொன்னாலும் உன்னை ஆசீர்வதிக்கிறான் கர்த்தர் உன்னோடு இருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை காணும்போது அவர்கள் உன் பட்சமை சேரும்படி கர்த்தர் தலைகளை மாற்றுவார். திரும்ப சொல்கிறேன், நீ அழிந்து போக வேண்டும், நாசமாய் போக வேண்டும், ஒன்றுமில்லாமல் போக வேண்டும், வெறுமையாய் போக வேண்டும், ரோட்டுக்கு வர வேண்டும், பிச்சை எடுக்க வேண்டும், நீ ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போக வேண்டும் என்று நினைக்கிற கூட்டத்தார் உன்னை சுற்றிலும் இருக்கிறார்களா? சகோதரா சகோதரி, கலங்காதே. உன் தலையை கர்த்தர் உயர்த்தி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை என் கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டும் காலம் வரைக்கும் நீ கர்த்தரோடு கர்த்தரோடு இருப்பாராக. அந்த காலம் வரும்பொழுது அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உன் பட்சமாய் சேரும்படி கர்த்தர் தலைகளாய் மாற்றுவார். That's the prophetic word God has given to you. யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை, ஆனால் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதை நான் மிக தெளிவாய் பார்க்கிறேன். ஒதுக்கிட்டாங்களா, வெறுத்துட்டாங்களா, சொத்தை தரலையா, புடிங்கிட்டாங்களா, எடுத்துட்டு போன்னு சொல்லுங்க. ஆனா கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கதை அவர்கள் பார்க்கும்படிக்கு சொல்லுங்கள். கர்த்தாவே, அவர்கள் கண்களுக்கு மத்தியிலே என்னை ஆசீர்வதியும், என் தலையை உயர்த்தும். That's your prayer. எனக்கு அவன் ஆசீர்வாதம் தரல, எனக்கு அவன் லேண்ட் தரல, எனக்கு அவன் வீடு தரல, எனக்கு அவன் பணம் தரல, எனக்கு அவன் சொத்து தரல, எனக்கு அது தரல, இது தரல, ப்ரொமோஷன் தரல. நோ 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 நோ, புலம்பாதே சகோதரா சகோதரி. டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். Better you just tell to the Lord in front of them, Lord, lift me up and honor me, Lord. நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தி காட்டு. You should prove and reveal that you are being with me at all the time, O Master. Let them understand that God is being with me. அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று. பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அல்ல, கர்த்தருடைய அபிஷேக நாதர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ கரம் தொட்டுக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க அக்கா அண்ணா, பலம் கொள்ளுங்க, திடம் கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு மிராக்கிள் உங்களுக்கு காத்திருக்கிறது. The miracle is waiting in front of your door gate. The blessings are waiting in front of your door gate. God is going to release unto you. Take it, receive it, my brother. பேசிட்டே இருக்கும்போது அற்புதம் நடக்குது. வியாதி சுகமாகுது, கட்டுகள் முறிக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமையுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தொடுகிறதை பார்க்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகம் தொடுகிறதை பார்க்கிறேன். நிச்சயம் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று கர்த்தர் சொல்கிறார். பலன்கொள், திடன்கொள் சகோதரா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். கைவிட்டுருவாரா? 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 இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்தேறியாவதாக. வாக்கு தத்த உரிமையாக்குறோம், சத்துருவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களை வானத்தின் விலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதியும். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். இயேசு மூலம் கேட்டுக்கொள்கிற நல்ல பிதாவே. ஏமன் ஏமன் ஏமன். முக்கியமான ஒண்ணு, இன்னைக்கு நீங்க மிராக்கிள் இன்னைக்கு நடக்குது, அதை நீங்க சாட்சியா சொல்லுங்க. சொல்லுங்க. இது நிமித்தம் பல ஆயிரங்கள் உங்க சாட்சிகள் நிமித்தம் தொடப்படுகிற அற்புதம் நடக்கிறதை காண்பீர்கள். ஏமன் ஏமன் ஏமன். God bless you all.